ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வாழைப்பழம் வச்சு நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக சூப்பரான கேக் எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இந்த கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கேக் செய்கிறதுக்கு கேக் டின்னு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு மீடியம் சைஸ் கேக் டின்னில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுருங்க. ஒருவேளை உங்ககிட்ட இந்த மாதிரி கேக் டின் இல்லைன்னா இதுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அடியில் சமமாக இருக்க மாதிரி ஏதாவது பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் தடவிட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டுட்டு இப்போ இந்த மாவு நம்ம எண்ணெய் தடவி இருக்க எல்லா பக்கமும் படுற மாதிரி இது போல் பாத்திரத்தை நல்லா திருப்பி திருப்பி கொடுத்து அந்த மாவு எல்லாமே எண்ணெய் தடவி இருக்கிறதுனால அதில் போய் நல்லா ஒட்டிக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு திருப்பி தட்டுனீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இருக்க மாவு வந்துடும். இப்போ கேக் டின் இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூட ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துக்கோங்க. கிராம்புடைய வாசனை பிடிக்காதுன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக பவுடர் ஆகிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1/3 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 3 முட்டை உடச்சி சேர்த்துக்கோங்க. முட்டை கொஞ்சம் நல்லா பெரிய சைஸோடைய முட்டையாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்து இது நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இதில் நம்ம எசன்ஸ் சேர்த்துருக்கிறதுனால கேக்கில் வந்து முட்டையுடைய வாசனை வந்து தெரியாது. இப்போ இதில் நம்ம ஒரு ஜல்லடை வச்சுட்டு 1 கப் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி அளவு எல்லாமே 1/4 லிட்டர் அளவுடைய கப்பில் தாங்க சொல்லியிருக்கேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாவை வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நம்ம சலிச்சுட்டு சேர்க்கும்போது கேக் வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போது மாவை நல்லா சலிச்சு சேர்த்தாச்சு. இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கட்டி இல்லாத மாதிரி ஸ்மூத்தாக வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக் வந்து நல்ல சாஃப்டாக வரும். இந்த கேக் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 4 பழுத்த வாழைப்பழம் எடுத்திருக்கேன். கற்பூரவள்ளி வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். பெரிய சைஸ் வாழைப்பழம்னா ஒரு 2 எடுத்திங்கனாலே போதும். இப்போ வாழைப்பழத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா வந்து 1, 2 அரைப்படாமல் நல்லா முழுமையாக அரைப்படும். இப்போ இந்த வாழைப்பழம் எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்தாச்சு. இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். 1, 2 தெரியாத மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ அரைச்சி வாழைப்பழ விழுதை நம்ம வந்து மாவில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மாவோடு சேர்ந்து நல்லா கலந்து வர்ற மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக் இன்னுமே உங்களுக்கு நல்ல சாஃப்டாக வரும். ஸோ நான் சொல்லியிருக்க அந்த அளவுகள், சொல்லியிருக்க சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், நல்லா மாவை வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவோடைய பதத்தை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும், லூஸாக இருக்கக்கூடாது. திக்காக இருந்தால் தான் நம்மளுக்கு கேக் வந்து சீக்கிரமாக வெந்து வரும், நல்ல பர்ஃபெக்டாகவும் இருக்கும். இப்போ மாவை அப்படியே நம்ம கேக் பாத்திரத்தை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணாத ஒரு குக்கரை உள்ளே ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் சூடு பண்ணி வச்சுருக்கேன். மூடி போட்டு 10 நிமிஷம் சூடு பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ குக்கர் நல்லா சூடாக இருக்குது. உள்ளே வந்து கேக் பாத்திரத்தை உள்ளே வச்சிடலாம். சென்டரில் வச்சுக்கோங்க. இப்போ கேக் பாத்திரத்தை உள்ளே வச்சுட்டு நம்ம மூடி போட்டு மூடிடலாம். குக்கருடைய மூடியில் பார்த்தீங்கன்னா கேஸ்கட், விசில் ரெண்டையுமே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு சும்மா மூடி போட்டு மூடிட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 30 நிமிஷம் வேக விட்டாலே போதும். சூப்பராக வெந்து வந்துடும். எனக்கு வந்து கரெக்டாக வந்து 30 நிமிஷம் ஆச்சு. இப்போ 30 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு டூத்பிக் விட்டு செக் பண்ணி பாருங்கள். நல்லா க்ளீனாக வந்துருச்சுன்னா கேக் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இதை வெளியில் எடுத்து வச்சு நல்லா சூடு ஆற விட்டுருங்க. நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா ஓரங்கள்லாம் இந்த மாதிரி கத்தி வச்சு நல்லா எடுத்து விட்டுருங்க. அப்போ தான் அன்மோல்டு பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ நல்லா எடுத்து விட்டுட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றிட்டு லைட்டாக மேலே டேப் பண்ணி விட்டிங்கன்னா அழகாக கேக் ஒட்டாமல் வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ இதை நம்ம அப்படியே இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதுதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்ல சாஃப்டாக பஞ்சு மாதிரி வாழைப்பழ கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம முட்டை சேர்த்து செஞ்சுருக்கோம் இல்லையா. ஒருவேளை உங்களுக்கு முட்டை சேர்த்து செய்ய விருப்பம் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கும்போது அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க.
இப்போது அவ்வளோதான், கேக்கை வந்து கட் பண்ணியாச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல கேக் வந்து சாஃப்டாக வந்திருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக இதே அளவுகளோடு சேர்த்து நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.